முதல்ல இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல போடுவேன். நான் எதையுமே வீடியோவா எடுத்து வைக்க கூடாது. சரி சரி, அடுத்து உங்க அப்பாயி வந்து அங்கே விளக்காதான் இருக்குது. நான் வீடியோ எடுத்துருந்தேன்னா அது வந்து ஒரு மீடியாவே இருந்தது, மெமரிஸாக. புரியுதா? அதுதான் அது நல்லா இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். அது நல்லா இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி பிச்சைக்காரியை மாட்டோம் இந்த மாதிரி இங்க வாங்க, நீங்களும் வாங்க. சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை வர்றாங்க. ஒரு விஷயம், அந்த குழம்பேந்து போகும்போது அவரு செல்போன் பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஏக்கா சொல்லு, என்ன 3 வேளையும் பார்ப்பாரு. அது எனக்கு தான் தெரியும். எப்போ அதுவா அப்பா வந்து அந்த படியேற இடத்துல உட்காந்துருந்தாரு, சேர போட்டு உட்காந்துருந்தாரு. நான் உட்கார வீடியோ படியேற இடத்துல உட்காந்துருந்தாருடா. இந்த பிள்ளை அந்த தண்ணி ஊத்துவோம்ல ட்ரம்மு அங்க இருக்குல்ல, அங்க உட்காந்து இருந்துச்சுடா. இந்த பிள்ளை பத்தி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. இது என்ன படிக்க மாட்டேங்குது, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எழுத்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த பிள்ளை சட்டன் அப்படி இருந்துச்சு. அப்படியே அவர் நான் எதுவுமே பண்ண போனேன், நான் மட்டும் போனேன். இந்த பிள்ளை எந்திரிச்சு சொல்லி அவர் பயந்தாரு. பார்த்து அப்பாவையே பயமுறுத்தின ஒரு ஆள்டா அது. அப்படியே மாவீரடியா எங்க அம்மா இருக்கு, எங்க அம்மாவே ஆட்டி பிடிச்ச ஆளு அவரே ஆட்டி பிடிச்சியா. இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டா அக்கா, இந்த செம்ம மேட்ரு இருக்கட்டும். இன்னைக்கு கெவினேஷ் என்ன பண்ணிட்டாரு, கெவினேஷ் என்ன பண்ணான்னு தெரியும். ஏக்கா கெவினேஷ் அப்பா கால் பண்ணாரு, அம்மா வந்து மிரட்டினாரு. பாப்பி அடிச்சுன்னா நான் உன்னை அடிப்பேன் அவனுக்கு. எத்தனை வருஷம் கழிச்சா இருந்தாலும் உனக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்குது பாரு.